بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த வகுப்பில் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற இந்த தலைப்பில் இறைவனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்கப்பட்ட அல் குர்ஆன் என்ற இந்த வேதம் அற்புதமான ஒரு வேதம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த அற்புதமான வேதத்தினுடைய மகிமையை, உண்மையான அந்த யதார்த்தமான அந்த அற்புதத்தை நானும் நீங்களும் உளமாற அறிந்து வைத்திருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்கே இன்றைய இந்த வகுப்பு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்ற போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய, அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கு இறை செய்தி அருளப்பட்டிருக்கின்றது, அன்னஹு இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்கள்ல ஒரு கூட்டம் குர்ஆன் ஓதப்படுகிறத கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கடா, அந்த ஜின்கள் அந்த கூட்டம், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை, ஆச்சரியமான வார்த்தைகள் அடங்கிய குர்ஆனை நாங்கள் செவியேற்றோம் என்று அந்த ஜின்கள் கூறுகின்றார்கள். யஹ்தி இலர் ருஷ்தி, அந்த வசனங்கள் நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றது. ஃபஆமன்னா பிஹ், எனவே அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்ப ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்கின்ற போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஜின்களுக்கு ஆச்சரியமான இந்த வசனங்கள் நானும் நீங்களும் கேட்கின்ற போது எங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயமான ஒன்றை நாங்கள் கேட்கின்றோம் என்று எப்பவாவது நானும் நீங்களும் உணர்ந்திருக்கின்றோமா? அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள், இன்றைக்கு நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறோம். உண்மையிலே 1400 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களை விட நாங்கள் இன்று சிந்தனை ரீதியாக, அறிவு ரீதியாக எவ்வளவோ முன்னால் நாங்கள் நிற்கிறோம். அவர்களோடு நாங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்போ அவங்க ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க எல்லா வகையிலையும். ஆனால் அவங்க இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டதாக புகாரியில் ஒரு செய்தியில் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய வீட்டு முற்றத்தில் ஒரு கூடாரத்தை அமைச்சு அதில் தொழுவாங்க. தொழுகின்ற போது வயக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை ஓதுவார்கள். அந்த ஓதுற சவுண்டை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அவர வீட்டை சூழ்ந்து கொண்டு யஅஜபூன, எப்படி ஹதீஸில் வருதுன்னா, யஅஜபூன வயந்துரூன இலைஹி, ஆச்சரியத்தோடு அபூபக்கர் ஓதுகின்றதை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று. இயலாத மட்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நாடு கடத்துறாங்க. இப்படியே போனால் எங்களோட பெண்களும் குழந்தைகளும் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்கன்னு பயத்தில். அப்போ எங்களை விட அறிவு மட்டத்தில் கீழே இருந்தவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற போது, ஆண்களும் அல்ல
வீட்டில் இருந்த பெண்கள் நிசாவுல் முஷ்ரிகீன வ அப்னாஹும், இணை வைப்பாளர்களுடைய பெண்களும் குழந்தைகளும். இன்றைக்கு வேண்டுமென்றே பொய்க்காவது என்ன செய்வான்னா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகின்ற போது வெறுப்பாக காட்டுவானுங்க சில பேர். ஆனால் அவங்களுக்கு அப்படி கூட காட்ட முடியல, அப்படி அதிசயமாக பார்த்தார்கள். இவ்வளோ அழகாக இருக்கிறதே, அற்புதமான வரிகளாக இருக்கின்றது என்று. இப்போ அவர்களை ஆச்சரியப்படுத்திய அந்த வசனங்கள், குர்ஆனிய அந்த எழுத்துக்கள் என்னையும் உங்களையும் வந்து ஆச்சரியப்படுத்தியது இருக்கின்றதா? லைஃப்ல எப்போவாவது நாங்கள் எப்போவாவது இந்த குர்ஆனை ஒரு அற்புதமாக பார்த்திருக்கின்றோமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் போகிறாங்க ஹபீஷினியாவுக்கு, ஹிஜ்ரத். அங்கே போனதுக்கு அப்புறம் நஜ்ஜாசி மன்னன் அவர்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லாங்கன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, பல விஷயங்கள் எங்களுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் சிலைகளை வணங்க மாட்டோம், இப்படி பல விஷயங்களை சொல்கின்ற போது, அப்போ நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஹல் மஅக மிம்மா ஜாஅ பிஹி அனில்லாஹி மின் ஷைஇன், அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஏதாவது செய்திகள் உங்ககிட்ட இருக்குதா? நீங்கள் இப்போ சில விஷயங்களை சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஏதாவது இருக்கின்றதான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நஅம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூரத்துல் மரியம் காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியான்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த சூறாவில் ஒரு பகுதியை ஓதி காட்டுகின்றார்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஃபபக்கா வல்லாஹி நஜ்ஜாசி அந்த வசனங்களை கேட்கின்ற போது அழுதார்கள். எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால், ஹத்தா அஹ்தல் அலிஹியத்தஹு, அவர்களுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு அழுதார்கள் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி சொல்கின்றதை பார்க்கலாம். கூட சூழ இருந்தவர்களும் அழுகின்றார்கள். அப்பதான் அந்த வசனங்களை அவர் கேட்கிறார். அதுக்கு முன்னாடி ரசூலாங்களை பற்றியும் தெரியாது, இஸ்லாத்தை பற்றியும் தெரியாது, குர்ஆனை பற்றியும் தெரியாது. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், மூசா நபிக்கு எதை இறக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துச்சோ அதே போன்ற வார்த்தைகளையும் வசனங்களையும் கொண்ட ஒரு வேதத்தை நான் கேட்கின்றேன் என்று நஜ்ஜாசி மன்னன் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்பதான் அந்த புதுசாக தான் அந்த வசனத்தை கேட்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனத்துடைய அந்த வசனங்கள் உள்வாங்குகின்ற போது இது உண்மையான ஒரு வேதம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களை ஆச்சரியப்படுத்திய, அவர்களை அதிசயப்படுத்திய இந்த வேதம், இந்த குர்ஆனிய வசனங்கள் என்னையும் உங்களையும் எப்பவாவது ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கின்றதா? குர்ஆனுடைய வசனங்கள் இன்னும் எந்த அளவுக்குண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கினான். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் வந்து திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்ன? கையை சாக்குக்குள்ளே போட்டால் கை வந்து மினுங்கும். அதே போல் தடியை கீழே போட்டால் பாம்பா மாறும். அதே போல் ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம், நோயை குணப்படுத்துவாங்க. வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் நோயை குணப்படுத்துவார்கள். வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை வந்து சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன ஜாமான் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி என்ன இதை சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அதே போல் களிமண்ணால் பறவைகளை செய்து பிஇذنில்லா அல்லாஹ்வுடைய உதவியோட, அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியோட ஊதினா அது பறந்து போயிடும். இப்படி அதிசயங்களை மூசா நபி, ஈசா நபி காட்டினாங்க. அது ரொம்ப ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்த்தாங்க. இப்போ குர்ஆனை ஒரு ஓரமாக வச்சு இன்றைக்கு உலகத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அதிசயங்கள் எடுத்துக்கங்களேன். நாங்கள் துபாய்க்கு போனோம்னு சொன்னால் புர்ஜ் கலீஃபாவை பார்க்காம நாங்கள் வரமாட்டோம். பார்த்து காசு இருந்தால் மேலே போய் என்ன நடக்குது அப்படின்றத கூட பார்ப்போம். பார்த்தா அதை வந்து எவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்க்குறோம். கண்ணை பிடுங்கிக்கிட்டு, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. உலகத்தில் மனுஷனால் செய்யப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அது ஒரு அற்புதம் என்று, அது ஒரு அற்புதம், அதிசயமான ஒரு பில்டிங் என்று எவனால் விஞ்ஞானியால் சொல்லப்பட்ட அதை நாங்கள் அற்புதமாக அதிசயமாக பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அற்புதத்தை வழங்கினான். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் தான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று. இதை நானும் நீங்களும் எப்பவாவது அற்புதமாக பார்த்திருக்கின்றோமா? இந்த தலைப்பே வந்து அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்றுதான்.
என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எப்பவாவது இந்த திருமறை குர்ஆனை ஒரு அற்புதமாக, ஒரு அதிசய வேதமாக நானும் நீங்களும் பார்த்திருக்கின்றோம் என்று கேட்டால், அந்த கேள்விக்கு பதில் ஒரு புறம். இன்னொன்று, குர்ஆனோடு எனக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? ஜின்கள் சொல்கின்றார்கள், அதிசயமான வார்த்தைகள் அடங்கிய வசனங்களை நாங்கள் கேட்டோம் என்று. இணை வைப்பான ஆண்களும் பெண்களும் அபூபக்கரை சூழ இருந்து யாஜபூன வயந்துரூன இலைஹி, ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்தார்கள். அப்பதான் நஜ்ஜாசி மன்னன் அந்த வசனங்களை கேட்கிறார், அழுகிறார். அந்த வசனங்களை கேட்டு எனக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பு என்ன? சும்மா ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்களேன். தொடர்பு என்ன? ரமலான் வந்தா மட்டும் குர்ஆனை நாங்க தொடுவோம், குர்ஆனை ஓதுவோம். ஒரு அதிசய புத்தகத்தை அல்லாஹ், ஒரு அதிசய வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வேதத்தோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் இன்னென்ன வகையில குர்ஆனோடு தொடர்பு வச்சுக்கிறேன்னு யாராவது ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? டெய்லி நான் 2 பக்கம் குர்ஆன் ஓதுறேன், 2 பக்கம் குர்ஆனை நான் படிக்கிறேன், குர்ஆன்ல என்ன இருக்கின்றது என்றதை நான் சிந்திக்கிறேன். அதிசயம் என்ன? அது என்ன அதிசயம்? சரி, குர்ஆன் என்ன அதிசயம்? ஒரு 10 அதிசயத்தை சொல்ல முடியுமா என்னாலையும் உங்களாலையும் குர்ஆன் குறித்து? இப்போ என்னன்னா, குர்ஆன் ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய கரங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த அற்புதம் குறித்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு அணு அளவு கூட அறிவு கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் குறித்த அறிவு எனக்கு இருக்குது. வியாபாரம் குறித்த அறிவு இருக்குது, பிஸ்னஸில் எப்படி நல்லா காசு சம்பாதிக்கலாம் என்ற அறிவு இருக்குது. அறிவு இல்லாட்டி நாங்கள் அதை தேடி படிக்கிறோம். அதே போல் எந்தெந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு என்றதை நாங்கள் தேடி படிக்கிறோம், என்னென்ன பொருள் நல்ல பொருள் என்றதை தேடி படிக்கிறோம். எவ்வளோ விஷயங்களை தேடி படித்து அதை எங்களுக்கு மிக்க நெருக்கமானதாக நாங்கள் ஆக்கிக் கொள்கின்றோம். ஆனால் குர்ஆன் குறித்த எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை வழங்கினான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உண்மையிலே அது அற்புதம் தான். நபி அவங்களுடைய காலத்தில் எப்படி அற்புதம்? அன்றைக்கு அவர்கள் அரபு மொழியில் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த மொழியில தான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்றைக்கு இருந்த அந்த இலக்கிய நயத்தை அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் மிகப்பெரிய கவிஞர்கள், அரபுல புலமை பெற்றவர்கள் என்று மக்காவில் இருந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த எண்ணங்களை சிந்தனைகளை உடைக்கின்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையுடைய அந்த எழுத்து நடை, குர்ஆனுடைய அந்த வசன நடை இருக்கின்றதே, அது மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றதை பார்க்கலாம். அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள், எங்களில் எவ்வளோ படித்தவன் இருக்கிறான், நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எழுத படிக்க தெரியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ அழகான வரிகளை, இவ்வளோ அழகான இலக்கியங்களை, இவ்வளோ அர்த்தங்கள் மாறாத சின்ன சின்ன வார்த்தைகளையும் இவ்வளோ அர்த்தங்கள் செறிவாக இருக்கக்கூடியவைகளை எப்படி இவரால் பேச முடியும் என்று அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையை அரபு தெரிந்தவர்கள் அதை ஆச்சரியத்தோடு தான் பார்ப்பார்கள். அதனால தான் அன்றைக்கு இருந்த பெண்களும் ஆண்களும் எல்லாருமே குர்ஆனை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தான் பார்த்தார்கள். முஹம்மதால எப்படி முடியும் இப்படி பேசுவதற்கு, இப்படி ஓதுவதற்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் குர்ஆன் அற்புதம் தான், உலகம் அழியும் வரைக்கும் அற்புதம் தான். இதுக்கப்புறம் நபி வரப்போறது கிடையாது. இந்த அற்புதம் மறுமை வரைக்கும் நிலைத்து நிற்கும். அந்த அற்புதத்தை தான் அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் சிந்திப்பதற்காக தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று இந்த குர்ஆனுடைய அந்த அற்புதத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் பல வசனங்களில் எனக்கும் உங்களுக்கும் பல விஷயங்களை சொல்லி, சந்திரனை பற்றி சொல்லி, சூரியனை பற்றி சொல்லி, நட்சத்திரங்களை பற்றி சொல்லி, ஒட்டகங்களை பற்றி சொல்லி, மனித படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி, நிறங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி, மிருகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி, பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லி, பூமிக்கு உள்ளே இருக்கின்றவைகளை பற்றி சொல்லி, வானத்துக்கு மேலே இருக்கின்றவைகளை சொல்லி, கடலை பற்றி, கடலில் இருக்கின்ற மிருகங்களை பற்றி, இது அத்தனையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா
நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றதா என்று என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். இந்த குர்ஆனை நானும் நீங்களும் அப்படி வாசித்து அப்படி புரிந்து கொள்கின்ற போது உண்மையிலேயே இறைவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான், எங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். இந்த குர்ஆனோடு இறுதி மூச்சு வரைக்கும் தொடர்பு வைக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக கடைசி வரைக்கும் நானும் நீங்களும் இருப்போம். அதை தான் அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறார். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவங்க உங்களில் யாராவது இருக்கின்றீர்களா என்று என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். எனவே இந்த குர்ஆனோடு எனக்கும் உங்களுக்குமான தொடர்பை அதிகப்படுத்துகின்ற போது இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேதம். இந்த வேத எனக்கு இறுதி வரைக்கும் தேவை என்பதை நானும் நீங்களும் உணர்வோம். அந்த வேதம் இறக்கப்பட்ட மாதம் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த மாதத்தில் அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கியதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்றதை பார்க்கலாம். அப்ப அந்த குர்ஆனுடைய அந்த அற்புதத்தை நானும் நீங்களும் உணர வேண்டும். கையிலே குர்ஆன் எடுக்க வேண்டும். அதில் அல்லாஹ் என்ன பேசியிருக்கின்றான், என்ன கூறியிருக்கின்றான் என்பதை உணரக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் நிச்சயம் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், குர்ஆனுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் இப்போ அது கொடுக்கப்படுறதே இல்லை. ஒரு காலத்தில் ஃபோனு கிடையாது. இன்னைக்கு ஃபோனில் நிறைய குர்ஆனை பார்க்கலாம். சிடியில் குர்ஆன் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை. வெள்ளிக்கிழமை வந்தால் வீட்டில் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கும். மகரிபுடைய நேரம் வந்தால் குர்ஆனுடைய வசனங்கள் ரோட்டில் போகிறவங்களுக்கு கேட்கும், ஒவ்வொரு வீட்லையும். பெருநாள் ஒன்று வந்தால், நல்ல நாட்கள் வந்தால் அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கேட்குற விதத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கும். ஆனால் இப்போ வீடு இருக்குது, குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் கேட்குறோமான்னு கேட்டால் இல்லை. அன்றைய விட டெய்லி குர்ஆனுடைய வசனங்களை கேட்கறதுக்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் குர்ஆனோடு தொடர்பு எனக்கும் உங்களுக்கும் இல்லை. ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போகாட்டியும் கட்டாயம் குர்ஆன் வகுப்புக்கு போகணும். ஸ்கூல் நாங்கள் லீவ் எடுத்தா கூட குர்ஆன் வகுப்புக்கு, மதரசாவுக்கு போகாமல் இருக்க முடியாது. அடித்து விரட்டுவார் வாப்பா. காலம் மாறி 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 இன்றைக்கு கட்டாயம் ஸ்கூலுக்கு போகணும், கட்டாயம் கிளாஸுக்கு போகணும். சின்னதாக லேசாக ஒரு தலைவலி அல்ல சின்னதாக எங்கேயாச்சும் ஒரு வலி இருந்தால் கூட சரி இன்னைக்கு நீ வீட்டில் இருந்து என்று குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய, மதரசாக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றதை பார்க்கலாம். அதிகம் அந்த அற்புதத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டிய நானும் நீங்களும் அதை விட்டு ஒரு காலம் மிக நெருக்கமாக இருந்தோம். வசதி வாய்ப்புகள் குறைவான காலத்தில் இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக நாங்கள் மௌத்தானதுக்கு அப்புறம் எங்களுடைய குழந்தைகள் மொத்தமாக அந்த வேதத்தை விட்டும் அந்த அற்புதத்தை விட்டும் தூரமாக கூடிய ஒரு கலாச்சாரத்தை, ஒரு முன்மாதிரியை நானும் நீங்களும் காட்டிவிட்டு செல்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஜஅலு புயூதகும் மகாபிர். உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி. வீட்டில் புள்ள படிக்கிறான்றதை பார்க்குறோம். நைட்டு 11 மணி வரைக்கும் படித்தா கூட வாப்பாக்கும் உமாக்கும் சந்தோஷம், படிப்பில் கவனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. குர்ஆனை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஓதினாலே சந்தோஷம், அப்பா இன்னைக்கு ஓதிட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஓதி பிள்ளைங்களை அதை படிக்க வச்சு அதில் அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறான் தர்ஜுமாவை படிங்க என்று அதை குழந்தைகளுக்கு அதை ஊட்டக்கூடிய பெற்றோர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், கபறுகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்காதீர்கள் என்று சொல்லி. அப்போ குர்ஆனுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த சமூகத்துக்கு அவர்களையும் அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு முன்மாதிரியை காட்டக்கூடிய பொறுப்பாளர்களாக சமூகத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம். எனவே இப்படி இருக்கக்கூடாது. ஒரு அற்புத வேதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அந்த வேதத்தோடு தொடர்புள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நோன்பு வந்தால் மட்டும் குர்ஆன் ஓதுறது,
நோன்பு வந்தால் மட்டும் பள்ளிவாசல்களோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறது. நோன்பு வந்தால் மட்டும் குழந்தைகளுக்கு இந்த வருஷம் இந்த நோன்புல நீ 2 டைம் குர்ஆன் ஓதி முடிக்கணும், 3 தடவை குர்ஆன் ஓதி முடிக்கணும் அப்படி அந்த பிள்ளைங்களை ப்ரெஷ் பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்த மாதம், அடுத்த 11 மாதம் குர்ஆனோடு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் இருக்கின்ற தொடர்பு என்ன? ஏதாவது ஒரு சூறாவினுடைய முழுமையான அர்த்தம் எங்களுக்கு தெரியுமா? அது மேலோட்டமாக ஒவ்வொரு ஜுசூலையும் அல்லாஹ் என்ன பேசியிருக்கின்றான் என்பதாவது எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் என்று. அந்த அற்புதம் குறித்து எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும்? ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். மிச்சம் தூரமாகி போகின்றோம் குர்ஆனை விட்டு. உலகத்தில் நாங்கள் மிச்சம் நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு வேதம் அப்படின்னா இந்த குர்ஆன் தான். மற்றெல்லாம் அதுக்கப்புறம் தான். படிப்பு, காசு, பொருளாதாரம், வசதிகள், இது எல்லாமே இதுக்கு பிறகுதான். ஆனால் நாங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வைத்திருக்கின்றோம், குர்ஆனை பின்னாடி வைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் அப்படி இல்லை, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையாக குர்ஆனை கொண்டு வந்து வைத்து அந்த குர்ஆனோடு தொடர்புள்ள ஒரு சமூகமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல வசனங்களின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடியது, குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள், சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் சிந்தியுங்க. அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறான். வானத்தை பற்றி, பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, சூரியனை பற்றி, ஒட்டகங்களை பற்றி, மிருகங்களை பற்றி, இது எல்லாத்தையும் தாண்டி மனிதன் எப்படி ஒரு தாயுடைய வயிற்றில் உருவாகுகின்றான் என்று எவனாலையும் சிந்திக்க முடியாது. இதெல்லாம் அற்புதம் தானே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு நுணுக்கமாக யாரால சொல்ல முடியும்? யாரால சிந்திக்க முடியும்? யாரால சிந்திக்க முடியும்? ஒரு தாயுடைய வயிற்றில் எப்படி உருவாகுது, எப்படி வளருது, அதுக்கப்புறம் எப்படி ரூஹ் எப்படி கொடுக்கப்பட்டு எப்படி ஒரு குழந்தையாக வெளியே வர்றது, எல்லாத்த பற்றியும் அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. அற்புதம் தானே, அதிசயம் தானே குர்ஆன். அது ஒன்றை யோசிச்சாலே இவ்வளோ அற்புதமாக. ஒட்டகத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? அது என்னுடைய படைப்பில் ரொம்ப அதிசயமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி குர்ஆன் பேசுது ஒட்டகத்தை பற்றி. இன்னைக்கு பார்க்குறான், உண்மையிலே ஒரு அற்புதமான படைப்பு. வெயிலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் போனால் செத்துருவோம். எங்களால் அது நாங்கள் விளையாட போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour வெயிலில் நிற்க முடியாது. நீங்கள் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் ஒட்டகம் பயணம் செய்யும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எனர்ஜி அந்த ஒட்டகத்துக்கு வேணும். யாரு கொடுக்குறான் அந்த எனர்ஜி? அல்லாஹ் சொல்கிறான், நீ சிந்திச்சு பாரு, என்னுடைய படைப்பு அது. வெயிலில், தூசில், நடக்க முடியாத அந்த மணலில் ஒரு மிருகம் நடக்குது. எந்த மிருகமும் அந்த பாலைவனத்தில் இருக்குமா? எந்த மிருகமும் இருக்காது. மனுஷனால கூட நிற்க முடியாது. ஒட்டகத்தை அல்லாஹ் சொல்கிறான். காரணம், சிந்திக்க சொல்கிறான். சிந்திச்சா அது என்னுடைய படைப்புண்டா. குர்ஆன் உனக்கு அதை சொல்லுது, அந்த அறிவை, அந்த தெளிவை தருது. குர்ஆன் அற்புதமான ஒரு வேதம் என்றதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். எனவே குர்ஆனுடைய மொத்த வசனங்களும் மிகப்பெரிய அற்புதங்களை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருது, கற்றுத்தருது. அதை நாங்கள் தேடி போய் படிக்க வேண்டும். அப்படி படிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா. குர்ஆன் மிக லேசானது, நீங்கள் சிந்திங்க, படிங்க, ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லுது. எனவே எங்களால் கரங்களுக்கு அந்த குர்ஆனை எடுத்து படித்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த அறிவை, அந்த தெளிவை இன்றைய உலகம் எங்களுக்கு தந்திருக்குது. அதை நாங்கள் கையில் எடுத்து அந்த அற்புதத்தை புரிந்து மறுமைக்கான உண்மையான மூமின்களாக, விசுவாசிகளாக, குர்ஆனின் மூலமாக செல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எனவே இந்த அற்புதத்தை நானும் நீங்களும் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு ஜுசூல இருந்தும் மிக முக்கியமான நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாளைய வகுப்புல முதல் ஜுசு அலிஃப் லாம் மீம் என்ற அந்த ஜுசூலிருந்து ஒரு வசனம் இன்ஷா அல்லாஹ், அந்த குர்ஆன் வசனம், அல்லாஹ் என்னோடு உங்களோடு என்ன பேசுகின்றான், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எதை சொல்லி தருகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகுப்புல நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. குர்ஆனோடு தொடர்புள்ள சமூகமாக கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பவர்க்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.